ஹை ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தவரை இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ ஓல்டு சர்டிஃபிகேட், நியூ சர்டிஃபிகேட், அதை மேனுவலாக வாங்கினது இப்போ ஆன்லைனில் வாங்குறது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இந்த ஓல்டு வந்து மிஸ் ஆகிருக்கும், ஜெராக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அந்த ஓல்டு டாக்குமெண்ட்டுக்கான நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நியூ வாங்கியிருப்பீங்க, ஓகேங்களா? இப்போ எது அப்லோட் பண்ணுறதுன்னு டவுட் இருக்கும். அடுத்தது ஓல்டு சர்டிஃபிகேட்டில் நேம் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் புதுசு வாங்கியிருப்பீங்க. அது அப்பா பேரோ இல்லை உங்கள் பேரோ ஏதோ ஒன்று, ஓகேங்களா? ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் வாங்கியிருப்பீங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டுலேயோ இல்லை நியூலேயோ ரிலீஜன் இல்லாமல் இருக்கலாம், ஓகேங்களா? இது மாதிரி இஷ்யூஸ். ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜெராக்ஸ் வந்து என்றைக்குமே ப்ரூஃபாக வைக்க முடியாது, ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணி நீங்கள் வைக்க முடியாது, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் குரூப் 4 அப்லோட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இடத்துல இப்போ உங்கள்கிட்ட ஓல்டு இல்லை, ஜெராக்ஸாக இருக்குன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணால் புது சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்களா, அதை வந்து அங்கே அப்லோட் பண்ணிடணும். அதர்ஸில் வந்துட்டு அப்பாலஜி லெட்ரு எழுதி அந்த அப்பாலஜி லெட்டரும் கூட அந்த ஜெராக்ஸும் வைக்கணும், ஓகேங்களா? அடுத்தது இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ நேம் மிஸ்டேக் சரி பண்ணிருக்கீங்க, ஆனால் அப்ளை பண்ணும் ஓல்டு தானாக்க அந்த நியூ டாக்குமெண்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணிட்டு அதர்ஸில் அப்பாலஜி லெட்டர் எழுதி என்ன ரீசன் சொல்லிட்டு மன்னிப்பு கருத்தை எழுதிட்டு கூடவே என்ன சர்டிஃபிகேட்டோ அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும், ஓல்டு சர்டிஃபிகேட் வைக்கணும், ஓகேங்களா? ஸோ ரிலீஜன் இல்லைன்றது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. சர்டிஃபிகேட்லேயே உங்களுக்கு அது மென்ஷன் ஆகிருக்கும், புரியுதுங்களா? இந்த கம்யூனல் கேட்டகரி இந்த இது அப்படி இல்லைனா அது உங்கள் மிஸ்டேக் கிடையாது, ரைட்டு தானே? ஆனால் இங்கே ஒரு காலம் இருக்குது, ஆனால் அங்கே ரிலீஜன் மென்ஷன் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் திரும்ப தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேட்கணும், புரியுதுங்களா? இ-சேவை சென்டரில் போய் கேளுங்க. இதாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரே ஒரு சொல்யூஷனு. இது வந்து யாரும் ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க, ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் வராது, ஓகேங்களா? இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு, ஓகேவா? பிஎச் டீமில் வச்சு டவுட் செஞ்சால் கீழே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ராஜலக்ஷி பிஎச் டீம் போட்டிங்கனாலே வீடியோ வரும். அப்படி இல்லை எனக்கு கீழே கமெண்ட்டில் கூட அந்த வீடியோ லிங்க் கூட நான் அனுப்புகிறேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளியர் இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? பை ஃப்ரம் டேக் தி பெஸ்ட்.